என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்குங்க குரு பயிற்சி பலனை பத்தி தான் பார்க்க போறோம். மேச ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு வரும் குரு பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். குரு பகவான் வரும் 26/5/2026 அன்று மிதுன ராசியில் தனது பயணத்தை முடித்துக் கொண்டு கடக ராசிக்கு பயிற்சியாக போகிறார். இந்த கடக ராசி குரு பகவானின் உச்ச ராசி, பவர்ஃபுல் கடக ராசி. மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு 4வது வீடு. இந்த 4வது வீடுங்கிறது கல்வியை பத்தி சொல்லக்கூடிய வீடு. 4வது வீடு சுகத்தை பத்தி சொல்லக்கூடிய வீடு. 4வது வீடு. இந்த இடத்துல குரு பகவான் பெயர்ச்சியாக வரப்போகிறார். மேச ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு குரு பகவான் நாளில் உச்சமாகி இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட பலன் பார்த்தீங்களா? நல்ல ஹை லெவல் பலனை கண்டிப்பாக தரப்போகிறார். இந்த 4வது வீடுங்கிறது கல்வி ஸ்தானம். அப்ப மேச ராசியில் பிறந்த மாணவிகளுக்கு இந்த ஆண்டு கல்வி நிலையில் இருந்து வந்த அனைத்து தடைகளும் நிவர்த்தியாக போகுது. கல்வியை நல்லா முழுமையாக புரிந்து படிக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் மேச ராசியில் பிறந்த மாணவிகளுக்கு அமைய போகுது. கல்வி நிலையில் மந்தமாக இருந்த மாணவர்கள் கூட இந்த ஆண்டு கல்வியை புரிந்து படிக்கக்கூடிய ஒரு யோகம் அவர்களுக்கு அமைய போகுது. கையெழுத்து நல்லா அழகா எழுத போறாங்க. இனிமேல் கையெழுத்து பார்க்க ரொம்ப அழகா நீட்டா இருக்கும். முத்து முத்தா இனிமேல் எழுதுவாங்க. ஏன்னா குரு பகவான் 4வது வீட்டுக்கு உச்சமாக பெயர்ச்சியாக போகிறார். அதனால அழகான கையெழுத்து அமையும் மாணவிகளுக்கு. 10ஆம் வகுப்பு 12வது வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவிகள் இந்த ஆண்டு அதிக மதிப்பெண் வாங்க போகிறார்கள். மாவட்ட அளவுல அல்லது மாநில அளவுல மேச ராசியில் பிறந்த மாணவிகள் அதிக மதிப்பெண் வாங்க போகிறார்கள். ஆராய்ச்சி செய்யறாங்க பாருங்க அந்த மாணவர்கள். பிஹெச்டி செய்யக்கூடிய மாணவர்கள், ஆராய்ச்சி செய்யக்கூடிய மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து உலகத்திற்கு அறிமுகம் பண்ணி அதன் மூலமாக அங்கீகாரம் வாங்க போறார்கள். மாணவர்களுக்கு இந்த குரு பகவான் செய்யக்கூடிய வேலைகள்லாம் ஏகப்பட்ட வேலைகள் செய்ய போறாங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. நான் வெளிநாடு போகணும், அங்க போய் படிக்கணும், எனக்கு பாஸ்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது, அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய காலேஜ்ல எனக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது, விசா கிடைக்க மாட்டேங்குது, அப்படி ஒரு ஏக்கத்தில் உள்ள மாணவர்களுக்கு இந்த ஆண்டு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தை குரு பகவான் செய்ய போகிறார். அது மட்டும் இல்லாம சுகஸ்தானம் ரொம்ப அழகா டென்ஷன் இல்லாம நீங்க படிப்பீங்க. ரொம்ப சுகமா படிப்பீங்க. படிக்கிறதுக்கு இடம் வேணும்ல, சுகம் இருந்தாதானே அந்த படிப்பு வரும். அதனால உங்களுக்கு நல்ல அழகான ஒரு ரூமை, அமைதியான ஒரு ரூமை படிக்க அமைத்து தருவார் குரு பகவான். இதுவரையும் சத்தமா இருந்திருக்கும். உங்களை சுத்தி ஒரே சத்தம், டம்மு டம்முன்னு சவுண்டு, பஸ்ஸு போறது வர்றது சவுண்டு, உங்க வீட்டுல கத்தம், பிள்ளைய கத்தம், இதெல்லாம் இருந்திருக்கும். ஆனா இந்த ஆண்டு இப்படி வராது. படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அழகான ரூம் அமையும். காற்றோட்ட வசதி உள்ள ரூம் உங்களுக்கு அமையும். நீங்க படிக்கிறதுக்கு என்னென்ன வசதிகள் வேணுமோ அத்தனை வசதிகளையும் உங்க பெற்றோர்கள் உங்களுக்கு செய்து கொடுப்பார்கள். கண்டிப்பாக சேரு, டேபிளு, கம்ப்யூட்டரு, லேப்டாப்பு இதெல்லாம் உங்களுக்கு இனிமேல் கிடைக்க போகுது. ஏன்னா 4வது வீடு சுகஸ்தானம். அதனால மாணவர்களுக்கு சுகம் வேணும்ல. படிக்கிறதுக்கு என்னென்ன அடிப்படை வசதிகள் இருக்கோ அத்தனை அடிப்படை வசதிகளையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக செய்து தருவார். அதே மாதிரி நான் ரொம்ப தூரம் போய் படிக்கணும், எனக்கு போறதுக்கு 2 வீலர் இல்லை,
நேரத்துக்கு காலேஜுக்கு போக முடியல, நேரத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல, அப்படி ஒரு ஏக்கத்தில் உள்ள மாணவர்களுக்கு இனி பெற்றோர்கள் அவர்களுக்கு வாகனங்கள் அமைத்து தருவார்கள். ஆட்டோ மூலியமாக போலாம், அல்லது காலேஜுக்கு பணம் கட்டி காலேஜ் வாகனங்கள்ல போலாம், அல்லது டூ வீலர்கள் பெற்றோர்கள் வாங்கி கொடுப்பாங்க. இதெல்லாம் மாணவர்களுக்கு இனிமேல் அமைய போகுது. நான் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு எனக்கு சைக்கிள் வேணும், அழகான சைக்கிள் வேணும், அதுவுமே கீர் வண்டி இருந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும், அதுல போயிட்டு வந்தா அலுப்பு தெரியாது, அப்படி சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க பெற்றோர்கள் மூலியமாக இனிமேல் சைக்கிள், நல்ல சைக்கிள் அல்லது வாகனம் அல்லது டூ வீலர் இப்படி ஏதாவது ஒண்ணு கண்டிப்பாக அமைய போகுது. ஒரு நிம்மதி கிடைக்கும். கல்வியில ஒரு முறை படிச்சாலே ஞாபகம் ஏறும், உடனே ஞாபக சக்தி திறன் அவங்களுக்கு கிடைக்கும். அதை படிக்கும் பொழுது ஒரு நிம்மதி கிடைக்கும். டென்ஷன் இல்லாம இனி மேச ராசியில் பிறந்த மாணவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்துவார்கள், முழுமையான அக்கறை செலுத்துவார்கள். மாணவ மாணவிகளுக்கு இந்த குரு பகவான் உச்சமாக அமர்ந்திருக்கும் பொழுது நல்ல கல்வி அறிவை தருவார்கள். அது மட்டும் இல்லாம குரு நல்ல குருவை இவருக்கு கொடுப்பார். முதல்ல குரு பகவானுடைய வேலையே அதுதான், நல்ல குரு. இவருக்கு தெரியாததை சொல்லி கொடுக்கறதுக்கு நல்ல குரு அமைவார்கள். ஒரு சில பேர்த்துக்கு மேச ராசியில் பிறந்தவர்கள் இவரே குருவாக மற்றவர்களுக்கு அமைவார்கள். இந்த நேரம் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான நேரம், அதுவுமே மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரமாக அமையும். இப்படி குரு பகவான் இந்த பெயர்ச்சி மேச ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு மிக அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். சரிங்க, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சனி பகவான் இருக்கார்ல, மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு, இந்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 வயசுக்குள்ளதான் கல்வியே இருக்கும். அப்ப மேச ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு 30 ஆண்டுகளுக்குள் வரக்கூடிய சனி பகவான் முதல் சுத்து 7.5 ஆரம்பம். இந்த முதல் சுத்து 7.5 ஆரம்பிக்கிறனால கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் அமையும், அமையாம இருக்காது. ஏன்னா சுகம் வேணும், 4வது வீடு வாகன ஸ்தானம். அதனால மாணவர்களுக்கு தேவையான வசதி எல்லாம் இந்த குரு பகவான் செஞ்சு கொடுப்பாரு. ஆனா இந்த 7.5 நடக்கிறனால ஒரு மந்த நிலையை உருவாக்குவார். அதனால கவனத்தை செலுத்துங்கள் கல்வியில. இத சனி பகவானும் சும்மா இருக்க மாட்டார்ல, அவர் தானே நீதிமான், நேர்மைமான். அதனால அவரோட வேலையும் இந்த இடத்துல கொஞ்சம் கிசும்பையும் சனி பகவான் செய்வாரு. அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருந்து நல்ல உணவை சாப்பிட்டு, செரிமானம் ஆகக்கூடிய உணவை சாப்பிட்டு, உணவே தான் மருந்துன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த நல்ல உணவை சாப்பிட்டு கல்வியில மட்டும் நீங்க முழுமையான அளவு கவனம் செலுத்தினால் உங்களுக்கு கண்டிப்பாக உயர்வு உண்டாகும். 4வது வீடுங்கிறது சுகஸ்தானம். அதனால சுகத்தையும் இந்த குரு பகவான் தேடி தருவார். எப்படி? அடிக்கடி வெளியூர் பயணம், உங்களுடைய நண்பர்களுக்கு கல்யாணம், அல்லது காது குத்து, அல்லது நெருங்கிய சொந்த பந்தத்தில் உள்ளவர்களுக்கு திருமணம், இதெல்லாம் நடக்கும். இதுக்கெல்லாம் நீங்க சுகமாக நிம்மதியாக போயிட்டு வரக்கூடிய ஒரு யோகத்தையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு செய்து தருவார். இருந்தாலும் கூட கல்வி நிலையில நீங்க சிறிது கவனமாக இருந்தால் உங்களுக்கு இந்த ஆண்டு அதிக மதிப்பெண் பெறக்கூடிய ஆண்டாக கண்டிப்பாக அமையும். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு அடுத்த வாய்ப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.